ரெண்டாவது பெருசாக எங்கே இருக்கிறாங்க? அமெரிக்கா, பிரான்ஸு, கனடா, பிரிட்டன், அர்ஜென்டினா, ரஷ்யா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, ஸ்பெயின், ஈரான், அயர்லாந்து, ஜப்பான், துனிசியா, தாய்லாந்து, எகிப்து, இது மாதிரி 113 நாடுகளில் யூதர்களுடைய குடியிருப்பு இருக்கு. யூதர்கள் இன்னைக்கு எத்தனை நாட்டில் இருக்காங்க? 113 நாட்டில் 2,34,72,400 பேர் இருக்கான். இத்தனை நாட்டில் இருக்கான். இப்போ இவன் எல்லாம் ஒரு இடத்துல போய் இஸ்ரேலில் உட்காந்தான்னு வைங்க, அது என்னது? லஃபீஃப். இப்போ வந்தா துனிசியாக்காரன் அவன் ஸ்லாங்கில் பேசுவான். இப்போ சுப்பிரமணிய சாமி அவன் பாஷையில் பேசுவான். சுப்பிரமணிய சாமி யாரு, நிர்மலா சீதாராமன் யாரு, இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் ஏன் நமக்கு இப்படி நடந்துக்கிறாங்க? இவங்கெல்லாம் மேற்படியானு. ஹெச் ராஜா யாரு, இவங்கெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் வாங்க வாங்க நமஸ்காரங்கம்மா, அவன் ஹாய் அப்படிமா, அவன் சவுத் ஆப்பிரிக்கா வாங்கம்மா, எல்லாம் லஃபீஃப். பைத்துல் முகத்தஸ் வந்துச்சுன்னா இவனுக்கு தவாஃபுக்கு வருவானுங்க. அப்போ தெரியும் இவங்க யாருன்ட்டு. அல்லக்ஸா கட்டாதனால இவனுங்கெல்லாம் நாங்கள் யூதன் இல்லை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க. அல்லக்ஸா கட்டின உடனே புனித யாத்திரைக்கு போவான் பாருங்க, அப்போ மாட்டுவான். எங்கள் அப்பா குதிர்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு இவன் குடிமை வச்சிருக்கான், அவன் இதை பண்ணியிருக்கான், ஆச்சாரமாக மாறி இருக்கான். ஒவ்வொருத்தரும் ஒரு வேஷம் போகிறான். இப்போ ஒவ்வொருத்தராக இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஆப்பிரிக்கன்ஸாக இருக்கிறானுங்க. இவனு நீக்ரோவாவும் கலப்பு திருமணம்லாம் பண்ணி நீக்ரோவாவும் இருக்கிறானு. நைஜீரியாவிலேருந்து ஒரு குரூப்பு போச்சு, கப்பலில் போய் ஃப்ளைட்டில் போய் இறங்குறான். அவனை வந்து இஸ்ரேல் ஃப்ளாக் எடுத்துகிட்டு போய் இறங்குறான். இஸ்ரேலில் இருக்கிற அந்த யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் கூப்பிட்றாங்க, வாங்கடா வெல்கம் வெல்கம் சொல்லி அதான் குடியேற்ற போகிறாங்க. அங்கே இவங்களுடைய எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கொண்டு போய் இப்போ ஒவ்வொருத்தராக போய் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கான். இந்த ஷிஃப்டிங் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா தஜ்ஜாலும் வந்துடுவான், ஈசா நபியும் வந்துடுவாங்க. அப்போ இந்த முன்னறிவிப்பு தான் நபிஸ்லாம் சொல்கிறாங்க, பைத்துல் முகத்தஸின் குடியேற்றம். உம்ரானு பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸின் குடியேற்றம் மதீனாவுக்கான தீங்கிற்கான நேரமாகும் அப்படின்னு சொல்லி நபிஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த இதுவும் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா அதோட இது என்னங்கிறது புரியும். இன்ஷால்லா விட்டுடலாமா பிரேக்கு? இல்லை ஒரு மாதிரி ஆயிட்டீங்க எல்லாம்.